ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722250. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எண்மண் எண் மக்கள் என்ற பெயரில் தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் யாத்திரையை மேற்கொண்டு வருகிறார். 200வது தொகுதி யாத்திரை சென்னையில் நடைபெற்றது. இதில் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா கலந்து கொண்டார். யாத்திரையை தொடர்ந்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை, எல்லா மக்களையும் சந்திக்க வேண்டும் என்பது பிரதமர் நரேந்திர மோடியின் கட்டளை. 6 மாதமாக யாத்திரை மேற்கொண்டு வருகிறேன். கொடிய மோசமான சித்தாந்தம் கொண்ட திமுகவின் முயற்சியை மீறி இந்த மண்ணில் தேசிய மான்மீகத்தை பாஜகவினர் விதைத்தனர். சனாதனத்தின் சாட்சியாக தமிழகத்தில் எங்கு திரும்பினாலும் கோவில்கள் உள்ளன. 3வது முறையாக பிரதமரை அமர வைக்க திமுகவின் பல தடைகளை உடைத்து வருகிறோம். நம் வேலை இப்போதுதான் ஆரம்பித்துள்ளது. பாஜக சார்பில் மக்களவைக்கு உறுப்பினர்களை தமிழகத்திலிருந்து அனுப்பி வைக்க வேண்டும். ஆன்மீகம் மற்றும் தேசியத்தின் பக்கம் தமிழகம் உள்ளது. அடுத்த 60 நாட்கள் இன்னும் வேகமாக உழைக்க வேண்டும். யாத்திரையில் முக்கிய பிரச்சனைகளை மக்கள் முன்வைக்கிறோம். சென்னை மக்கள் தங்கள் முழு சொத்தையும் மழை வெள்ளத்தால் 7 நாளிலேயே இழந்தனர். 42% மழைநீர் வடிகால் பணிகள் கூட இன்னும் மேற்கொள்ளப்படவில்லை. இந்தியாவில் பெருநகரங்கள் அனைத்தும் பாஜக பக்கம் உள்ளதால் அந்த நகரங்கள் வளர்கின்றன. தென் சென்னை குடும்ப ஆட்சி, மத்திய சென்னை கலைஞர் குடும்பம், வட சென்னையும் குடும்ப ஆட்சியில் உள்ளது. இந்தியாவின் அனைத்து பெருநகரத்தையும் போல அடுத்த முறை சென்னையில் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பாஜகவில் இருந்து வர வேண்டும். மழை வரும்போதெல்லாம் சென்னை மக்கள் பயப்படும் நிலை மாற வேண்டும். புதிய சென்னையை உலக தரத்தில் பாஜக உருவாக்கும். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை பார்த்து, உங்கள் தோப்பனார் பணமா என்று தயாநிதி மாறன் கேட்கிறார். அவருக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். முரசொலி மாறன் மகன் என்பது மட்டுமே உங்களுக்கான அடையாளம். ஊழல் செய்ததால் நீங்கள் அமைச்சரவை கேபினட்டில் இருந்து விலக்கப்பட்டீர்கள். உங்கள் தோப்பனார் சொல்லிதான் இதை செய்தீர்களா? வரும் மக்களவை தேர்தலில் சென்னையில் 3 மக்களவை உறுப்பினர்களையும் பாஜகவில் இருந்து அனுப்புவோம் என சபதம் எடுப்போம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசினார்.